ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஸ் 4.4ல் ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஸ் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன் பாசிபிள், இந்த சுச்சுவேஷன் வந்து பாசிபிள் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ணுறாங்க. ஸோ டிடர்மைன் தேர் த்ரீ ப்ரெசன்ட் ஏஜஸ், எதை பொறுத்து அப்படின்னா அதோட ப்ரெசன்ட் ஏஜை பொறுத்து. சரிங்களா? இப்போ வந்து த சம் ஆஃப் ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் வந்து சம் பண்ணால் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஏஜை வந்து ப்ராடக்ட் பண்ணால் 48 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டு பேரையும் சேர்த்தா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஒரு ஃப்ரெண்டோட ஏஜ் நமக்கு தெரியாது, அதனால் இது வந்து ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அதர் ஃப்ரெண்டோட ஏஜ் 20 - ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்டோட ஏஜ்னா H - 4. இப்போ அதர் ஃப்ரெண்டோட ஏஜ் 16 - ஹெச். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இது எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? கொஷின் பேஸ் பண்ணி தான் இது வந்து வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம கொஷின் படி நம்ம வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். H - 4 16 - h = 48. 48ங்கிறது ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 16h - h² - 64 + 4h = 48. அப்போது 20h - h² - 64 = 48. இப்போது h² டேர்ம்லாம் ஒன் சைடு கொண்டு வரும்போது h², இது மைனஸ்ங்க இருக்கிறதுனால மைனஸ் உள்ளே கொண்டு போய் h² - 20h + 112 = 0. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். A வந்து 1, B வந்து -20, C வந்து 112. டிஸ்கிரிமினன்ட் என்னது, B² - 4AC தானே அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? -20² - 4 × 1 112. அப்போது ஸ்கொயர் பண்ணால் 400 - 448. ஸோ -448 -48. சரிங்களா? சாரி. அப்புறம் டிஸ்கிரிமினேட் வந்து B² - 4AC < 0 இருக்கிறதுனால இது வந்து பாருங்கள், ரியல் ரூட்ஸ் கிடையாது இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து என்ன கிடையாது, பாசிபிள் கிடையாது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? தேங்க்யூ.